வெல்கம் டு என்ட்ரி. ஸோ இரண்டு கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழ் இலக்கிய பண்பாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலக்கிய சான்றுகளையும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர் குறிப்புகள் சொல்லி நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். இப்போ மூணாவது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தொல்பொருள் சான்றுகள். இந்த தொல்பொருள் சான்றுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டுகள், பட்டயங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ண நாணயங்கள், இதைப்படி அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி இருந்தது, ஒவ்வொரு மன்னர்கள் வந்து அவங்களுடைய ஆட்சி முறைகள் எப்படி இருந்தது பற்றி நம்ம இதை பார்த்தோம்னா இந்த தொல்பொருள் சான்றுகளை பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாக இருக்குது. ஒன்று கல்வெட்டுகள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த கல்வெட்டுகள் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு பெரிய பெரிய கோயிலில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் கோயில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தூண்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய எழுத்துக்களை வந்து பொறிச்சு வச்சிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயிலுடைய வரலாறாகவும் இருக்கலாம், அல்லது மன்னனுடைய ஆணைகளாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து இந்த கல்வெட்டுகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டயங்கள். இந்த பட்டயங்கள் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க, அல்லது செப்பேடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பட்டயங்கள், செப்பேடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மன்னர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து போரில் வெற்றி பெற்றதை வந்து ஒரு பொறுத்து வைக்கிறது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொன் அல்லது செம்பு, பொன் அல்லது செம்பு, இதன் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆணைகள், வேறு ஏதாவது விஷயங்கள், அந்த ஒரு உத்தரவு போடுற ஆணைகள் போலமாகவோ, இல்லை மன்னர் வந்து எதிர்நாட்டில் வந்து சண்டை போட்டு அதை வின் பண்ணதாக கூட இருக்கலாம். அதை பற்றின விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொன், செம்பு இதன் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து அச்சடித்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாணயங்கள். இந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த காலத்தில் மன்னர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மன்னர்கள் வந்து தங்களுடைய உருவத்தையே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாணயத்தில் வந்து பதிச்சு விட்டுருவாங்க. இன்னொன்று தங்களுடைய சின்னத்தை வந்து பதிச்சு விட்டுருவாங்க. என்ன போச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய மனைவியும் தானும் இருக்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாணயத்தில் அவங்களுடைய பேர் வந்து யூஸ் பண்ணி வச்சுருவாங்க. இதுபடி பார்க்கும்போது இந்த நாணயங்கள். இந்த கல்வெட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பல்லருடைய காலத்தினுடைய பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. கல்வெட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மாமல்லபுரம் எடுத்துக்காட்டா மாமல்லபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கல்வெட்டுகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை பல்லருடைய கால வரலாற்றை வந்து நம்ம ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பட்டயம், செப்பேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேள்விக்குடி செப்பேடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த வேள்விக்குடி செப்பேடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து என்னென்ன யாகங்கள்லாம் பண்ணாங்க, எப்படியெல்லாம் என்னென்ன முறைகள், யாகங்களில் என்னென்ன முறைகள் இருந்தது அப்படிங்கிறத வந்து இந்த வேள்விக்குடி செப்பேடு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த நாணயங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய நாணயத்தில் வந்து தன்னுடைய சின்னத்தை புலியையும், அதுக்கப்புறம் இரட்டை மீன், இது இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தா தன்னுடைய நாணயத்தை வந்து வெளியிட்டார். இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலியும் இரட்டை மீன் இருக்கிறத வந்து பார்த்துக்கிட்டு அவர் வந்து பாண்டியரில் வந்து தன்னுடைய கைக்குள்ளே வந்து வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த நாணயத்தின் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது தொல்பொருளில் வந்து இந்த 3 விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது தான். இதை வந்து சும்மா நார்மலாக தெரிஞ்சுட்டா போகுது. ஆனால் நமக்கு வந்து அந்த இலக்கிய சான்றுகளையும் வெளிநாட்டு குறிப்புகளும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கல்வெட்டுகளை வந்து அதிகமாக பார்க்கக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா பலருடைய கல்வெட்டு நம்ம அதிகமாக பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து இசைக்கு ஒரு கல்வெட்டு வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கல்வெட்டுகள் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது இந்த பட்டயங்கள், செப்பேடுகள் மூலமாக என்னென்ன யாகங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, அந்த மண்ணுடைய ஆணைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூணாவது நாணயத்தின் மூலமாகவும் அவங்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தொல்பொருள் சான்றுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ நம்ம ஆரம்பலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாற்று பண்பாட்டில் ஒவ்வொருத்தரும் வந்து பண்பாடுனா அந்த வார்த்தையை வந்து யார் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற விதத்துலேருந்து எந்தெந்த நூல் வந்து பண்பாடு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் தமிழர்கள் வந்து எங்கிருந்து வந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை வந்து எங்கிருந்து தோன்றியது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் தொன்மையை வந்து விளக்கக்கூடியதுமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இலக்கிய சான்றுகள், தொல்பொருள் சான்றுகள், அதுக்கப்புறம் வெளிநாட்டவர் குறிப்புகள் இல்லையா, இதன் மூலமாக வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். இது வந்து நமக்கு இந்த 3 விஷயங்கள்ல இதுவே நமக்கு போதுமானது தான். சரிங்களா? நாம் அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கும்போது அந்த முச்சங்கங்கள் அவங்களுடைய தமிழ் வந்து எப்படி வளர்த்தாங்க, எந்தெந்த நூல்லாம் முதலில் தோன்றியது, எந்தெந்த நூலில் வந்து எதை பற்றி எதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.